இந்த கெமிஸ்ட்ரி இந்த லவ்வர் அந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்றனாலுமே அதுல ஒரு கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆமா. நம்மளுக்கு வந்து தேவைப்படல. அந்த கெமிஸ்ட்ரி எப்படி உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுது? என்ன தேவை அதுக்கு முதல்ல? எங்களுக்கு என்ன அது முக்கியமா இதுன்னா, எனக்கு ரொமான்ஸ் வராது, அவளுக்கும் ரொமான்ஸ் வராது. ஸோ, அதுல நாங்க ஓகே. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்போம். ஓகே, கிட்ட ஓகே. போய் கண்ண பார்த்தா கூட, "ஏய் என்ன போக்குற நீ?" அப்படின்ற மாரி தான் இருப்பா. ஸோ, அதனால அவங்க எனக்கு எப்பவுமே கலாய்ச்சிட்டு நான் எப்படி தமிழ் பேசுறேன் அதை காப்பி பண்ணுவாங்களா. இப்போ வர வர எப்படி ஆச்சுன்னு எல்லாரும் எனக்கு கலாய்ச்சிட்டு அப்படி பேசுவாங்க. அச்சோ! அந்த ஏங்க அது மாதிரி பொண்ணு எவ்வளவு தைரியமா வந்து அவங்க வந்து எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, கலாய்க்கிறீங்க. இல்ல. அவ பேசுற லாங்குவேஜ் தான் நான் பேசினுருக்கிறேன். அவ ரொம்ப நல்லா தமிழ் பேசுவா அவ. இல்லையே இது எங்கேயோ இங்க இருந்து இந்த வாய்ஸ் கேட்ட இல்ல மாதிரி. அவ வாய்ஸ் டபுள் பட்டு நான் நல்லா பேசுவேன். இல்ல வெல்கம் இது வந்து வாய்ஸ். சிம்பு சார் வாய்ஸ். இல்ல. நீங்க அப்படி லைட்டா எடுக்க போச்சுன்னா வாய்ஸ் பண்றோம். ஓகே, ஓகே. சூப்பர். அப்படி ஆச்சு. எஸ். இப்ப வந்து நீங்க அந்த ஹோம் டூர்லாம் இவங்க வீட்டுக்கு நீங்க வந்து போனது, அந்த மொமெண்ட்ல எப்படி இருந்தது? நம்ம 2 பேர் எப்படின்னா ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு, ஆஃப் ஸ்கிரீனும் எப்படி இருக்கு, வீட்ல அவங்க வீட்ல இல்ல லைக் இதெல்லாம் க்ளீன் பண்ணி இல்ல எப்படி இருக்கு அப்படிதான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் டேல இருந்து அதே தான் கனெக்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் ரொம்ப ரியலா இருக்கு. இல்ல இது பிடிக்காதா இது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா அவங்க அம்மாவோட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா இது சொல்லுவாங்க, இந்த மருமகள் வந்தோன்னா இப்படி வரணும் அப்படி வரணும். அவங்க என்னன்னா ஆர்த்தி எல்லாம் எடுத்தா. ஆர்த்தியில எடுத்தாச்சு. ஆனா அவங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்களா ஒரு மருமகள் வந்தா அவங்க சரவணனுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஓகே, வேற எதுவும் பண்ண தேவை இந்த மாதிரி யாருக்கு அம்மா கிடைச்சுன்னா சூப்பர் இருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா நம்ம இங்க வெளிய போகும்போது எல்லாரும் பார்த்து, "உங்க அம்மா மாரி எனக்கு அம்மா கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்" அப்படின்றாங்க. ஓ! ஏன்பா அந்த அளவுக்கு நல்லா இருக்காங்களா? இல்ல அந்த நீ கேட்டிருப்பா அதனால தான் அவன் முத்தம் குடுத்துருப்பான்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி அம்மா கிடைச்சிட்டாலே போதும் அப்படி சொல்றாங்க. சூப்பர். அண்ட் ஆஃப்டர் சிங்கிள் பசங்க மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற ரெகக்னிஷன் எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு? இது எப்பயும் போலதான். இப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்மள வர வைப்பாங்க இல்லையா? இந்த ஷோவ பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அது பெருசா இருக்கு. அதாவது நம்ம சென்னையில மட்டும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது கோயில் எக்ஸாம்பிளுக்கு திருச்செந்தூர் போயிருந்தேன். அங்க போயிருக்கிறப்ப கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் வயசானவங்க சிங்கிள் பசங்க பார்த்துட்டு, "தம்பி அந்த புஷ்பா பாட்டு நல்லா இருக்குன்றாங்க." ஓ! அதுல எது பிடிச்சிருந்து கேட்டா அந்த கால்ல முத்தம் கொடுத்தல. அது பிடிச்சிருக்குன்றாங்க. ஓகே எல்லாருக்கும் போய் ரீச் ஆனா போதும். தப்பாவாம கரெக்டா இருக்குன்னா ஓகே தான். அவங்க சொன்ன மாதிரி இது டிவி ரியாலிட்டி ஷோ எல்லா ஊர்களும் ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஏதோ 9 படம் பண்ணிருக்கேன். டிராஃபிக் ராமசாமி சொன்னேன், இல்ல கத்திரி பதிவு சொன்னேன். ஆனா இந்த லெவலுக்கு ரீச் பண்ண ஐ திங்க் மக்களுக்காக இது போயிட்டு இருக்கு. எவ்ரி ஹவுஸ் அஸ் அ டிவி. இப்போ டிவி இல்லைன்னா இந்த போன்ல சோஷியல் மீடியா பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோ ரீச் ஆயிட்டுன்னா ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப். எஸ். அண்ட் இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வருதுன்னா, உங்களை 2 பேரையும் பார்த்தோனே, ராசா ராசா மன்மத ராசா அந்த சாங் செம்மையா இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதுல என்ன ஒரு 2 ஸ்டெப்ஸ் எங்களுக்காக இங்க பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பா. ஓகே. வாவ்! நைஸ். எஸ். Thank you so much for your time. தேங்க் யூ கலாட்டா. இதே மாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. So வணக்கம். ஹாய். சிங்கிள் பசங்க டீம்ல கொஞ்சம் பேர் இங்க இருக்கீங்க. ஆமா. எங்களுக்கு ஸ்பேஸ் பத்தல, அதனால கொஞ்சம் பிரிச்சு நாங்க எடுக்கலாம்னு இருக்கோம். நக்ஷத்ரா அவார்ட். So how do you feel? கலாட்டா வந்து ஆல்வேஸ் லைக் இன்னொரு ஹோம் மாதிரி தான்.